தமிழ்நாடு அரசின் நீட் விலக்கு சட்டத்திற்கு ஒப்புதல் தர மத்திய அரசு மறுப்பு. வரும் 9ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. நமது மாணவர்களுக்கு பெரும் பேரடியாக ஒன்றிய அரசு நமது நீட் விலக்கு சட்டத்திற்கு ஒப்புதலை மறுத்துள்ளது என்ற வருந்தத்தக்க செய்தியை இந்த பேரவையில் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்றத்தின் மாண்பினை அவமதித்துள்ள ஒன்றிய அரசின் இத்தகைய எதேச்சதிகார போக்கு அரசமைப்பு சட்டம் தந்துள்ள கூட்டாட்சி கருத்தியல் வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம். நீட் தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டம் நாடகம் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மக்களை ஏமாற்றுவதற்காக, இளைஞரை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். அனைத்து கட்சி கூட்டம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கார். ஏன்னா தேர்தல் வந்தா போய் மக்கள்கிட்ட கேட்கும் போது இதை கேள்வி கேட்பாங்களே. திசை திருப்பும் அரசியலை முதலமைச்சர் செய்வதாக வானதி சீனிவாசன் விமர்சனம். தமிழக பாஜகவுக்கான புதிய தலைவர் போட்டியில் தான் இல்லை என அண்ணாமலை பேட்டி. தாம் யாரையும் கை காட்டவில்லை என்றும் விளக்கம். மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. அதையே இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலைங்கன்னா நான் போட்டியில் இல்லை. கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கனமழை. ஸ்ரீவில்லிபுத்தூர், வாணியம்பாடி பகுதிகளிலும் வெப்பத்தை தணித்த மழை. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இலங்கை சென்ற பிரதமர் மோடியை வரவேற்ற அமைச்சர்கள். இன்று அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவுடன் தமிழக மீனவர்கள் விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசனை. பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு 11 தமிழக மீனவர்களை நிபந்தனையின்றி விடுவித்த யாழ்ப்பாணம் நீதிமன்றம். நல்லெண்ண அடிப்படையில் புழல் சிறையிலிருந்து 2 இலங்கை மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உத்தரவு. வீட்டின் முன் காரை நிறுத்தியது தொடர்பாக நீதிபதியின் மகனுடன் மோதலில் ஈடுபட்ட பிக் பாஸ் புகழ் தர்ஷன் கைது. 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 15 நாட்கள் நீதிமன்ற காவல். புதுக்கோட்டை மழையூரில் இளைஞர் வெட்டி கொல்லப்பட்டதால் 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல். மதுவால் குற்றங்கள் அதிகரிப்பு என கூறி டாஸ்மாக் கடையை அடித்து நொறுக்கிய பெண்கள். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே மாணவரை துடைப்பத்தால் தாக்கிய சமையலர் மற்றும் உதவியாளர். நியூஸ் 18 செய்தியால் இருவரும் கைது, பணியிலிருந்தும் சஸ்பெண்ட். தமிழ்நாட்டில் பாரு வகையை சேர்ந்த கழுகுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. அழிவின் விளிம்பில் இருப்பதாக கருதப்படும் வெண்முதுகு பாரு வகை கழுகுகள், கருங்கழுத்து கழுகுகளும் எண்ணிக்கையும் உயர்வு. 2 நாள் பயணமாக இன்று உதகை செல்லும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மலைப்பிரதேசத்தில் கட்டப்பட்டுள்ள 2வது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை நாளை திறந்து வைக்கப் போவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு Y பிரிவு பாதுகாப்பு. துப்பாக்கி ஏந்திய CRPF வீரர்கள் 8 பேர் பாதுகாப்பில் ஈடுபடுவார்கள் என துணை ஆணையர் பேட்டி.
கோகுலம் சிட்பண்ட் முறைகேடு புகாரில் சென்னையில் எம்புரான் பட தயாரிப்பாளர் கோபாலனின் 2 வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை. 11 மணி நேர சோதனையில் ECR வீட்டிலிருந்து முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். தங்கம் விலை ஒரே நாளில் 1280 ரூபாய் சரிவு. சவரன் 67,200 ரூபாய்க்கு விற்பனை. சேப்பாக்கத்தில் இன்று நடைபெறும் போட்டியில் டெல்லியை எதிர்கொள்ளும் CSK. கேப்டன் ருதுராஜ் காயமடைந்துள்ளதால் சென்னை அணியை தோழி வழிநடத்த வாய்ப்பு. பதிலடி வரியால் பொருளாதார மந்தநிலை உருவாகும் என்ற அச்சத்தால் அமெரிக்க பங்குச்சந்தைகள் கடும் சரிவு. 2 நாட்களில் அமெரிக்க பங்குச்சந்தைகளில் 450 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரிய தமிழ்நாடு அரசின் மசோதாவை மத்திய அரசு நிராகரித்து விட்டதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து வரும் 9ஆம் தேதி சட்டப்பேரவை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளார். நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க கோரி 2வது முறையாக கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் RN ரவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நீண்ட இழுபறிக்கு பின்னர் அந்த மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அவர் அனுப்பி வைத்தார். இந்நிலையில் சட்டப்பேரவையில் நேற்று உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டின் நீட் விலக்கு மசோதாவை மத்திய அரசு நிராகரித்து விட்டதாக கூறினார். நமது மாணவர்களுக்கு பெரும் பேரடியாக ஒன்றிய அரசு நமது நீட் விலக்கு சட்டத்திற்கு ஒப்புதலை மறுத்துள்ளது என்ற வருந்தத்தக்க செய்தியை இந்த பேரவையில் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்றத்தின் மாண்பினை அவமதித்துள்ள ஒன்றிய அரசின் இத்தகைய எதேச்சதிகார போக்கு அரசமைப்பு சட்டம் தந்துள்ள கூட்டாட்சி கருத்தியல் வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம். நீட் தேர்வுக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் போராட்டம் தொடரும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய சட்டபூர்வமான நடவடிக்கைகள் குறித்து சட்ட வல்லுநர்களிடமும் கலந்தாலோசிக்கப்படும். மேலும் இது தொடர்பாக அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களிடமும் ஒரு கலந்தாலோசனை கூட்டம் வரும் 9ஆம் தேதி அன்று மாலை தலைமைச் செயலகத்தில் நடத்தப்பட உள்ளது. சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வு ரத்து குறித்த ரகசியத்தை இப்போதாவது திமுக வெளியிட வேண்டும் என விமர்சித்தார். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று மக்கள்கிட்ட வாக்கு பெறுவதற்காக வாக்கு கொடுத்துட்டாரு திமுக சார்பா. இன்னைக்கு வேற வழி இல்லை. நாட்டு மக்கள்கிட்ட போனா கேள்வி கேட்பாங்க, அதுக்கு மலுப்பலான பதில் ஏதாவது வேணும்ல. அதுக்காகத்தான் இந்த நீட் தேர்வு சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம் சொல்லியிருக்காரு. இதனிடையே கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நீட் விவகாரத்தில் திமுகவின் நாடகம் முடிவுக்கு வந்ததாக தெரிவித்தார். மேலும் புதிய நாடகத்தின் தொடக்கமாக அனைத்து கட்சி சட்டமன்ற தலைவர்கள் கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருப்பதாகவும் தெரிவித்தார். சட்டப்பேரவை வளாகத்தில் பேட்டியளித்த பாஜக MLA வானதி சீனிவாசன் முதலமைச்சர் திசை திருப்பும் அரசியல் செய்வதாக சாடினார். மக்களை திசை திருப்புகின்ற போக்கிலே தாங்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக எத்தனையோ மாணவ செல்வங்களுடைய உயிரோடு விளையாடிவிட்டு இன்று மாண்புமிகு முதலமைச்சர் நீட் தேர்வு நாடகத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய அரசு தனது இறுதி முடிவை தெரிவித்துள்ள நிலையில் தமிழ்நாடு அரசின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பாஜகவில் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றப்பட இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் புதிய தலைவருக்கான போட்டியில் தான் இல்லை என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியால் தலைவர் பதவியில் மாற்றமா என்ற கேள்விக்கு அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார்.
அதிமுக பாஜக கூட்டணி என்ற பேச்சுக்கள் தொடங்கிய போதே மாநில தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை மாற்றப்பட இருப்பதாகவும் பேச்சுக்கள் எழுந்தன. கூட்டணிக்காக அதிமுகவுக்கு பாஜக அழுத்தம் கொடுப்பதாக ஒருபுறமும், அண்ணாமலையை மாற்ற அதிமுக அழுத்தம் கொடுப்பதாக மறுபுறத்திலும் தகவல்கள் வெளியாகின. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வந்த உடனேயே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் அமித்ஷாவை சந்தித்தது பல யூகங்களுக்கு வழிவகுத்தது. இந்நிலையில் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை மாநில தலைவர் மாற்றம் குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ளார். புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. சரியான அதையே இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலைங்கன்னா நான் போட்டியில் இல்லை. அதிமுக பாஜக கூட்டணியால் மாநில தலைமை மாற்றப்படுகிறதா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அண்ணாமலை பதிலளிக்காமல் தவிர்த்தார். அதிமுக பாஜக கூட்டணி மாநில தலைமை மாற்றணும், அதனாலதான் அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலீங்க. அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும், நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி, நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி. என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் போது நிறைய பேசுவாங்க. மேலும் பாஜகவில் புதிய மாநில தலைவருக்கான தேர்தலில் தான் யாரையும் பரிந்துரைக்கவில்லை எனவும் விளக்கமளித்தார். இந்த தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லைன்னு பாரதிய ஜனதா கட்சியில தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம், அவ்வளவுதான். இதுல போட்டி எங்க வந்துச்சு? அதனாலதான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன். மேலும் டெல்லி அரசியலுக்கு செல்ல மாட்டேன் எனவும் அண்ணாமலை கூறினார். என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? நீங்க அதுக்குள்ள மறந்துடுவீங்களா? ஒரு விவசாயியோட பையனா இருப்பேன், மறந்துடுவீங்களா? என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்க. ஒரு தொண்டனாக கட்சி சொல்ற பணியை பாடி செஞ்சுட்டு போறாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தலைவா. ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுல இருக்கீங்க? டெல்லி போனா ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்புற ஆள் நான். அதனால எதுவும் கவலைப்படாதீங்கன்னா இங்க தான் உங்க முன்னாடி சுத்திட்டு இருக்கேன். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக மாநில தலைவர் தேர்வு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். எதுவுமே முடிவு செய்யப்படல, அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. இதெல்லாம் உட்கட்சி விவகாரம். அதற்கு மத்திய தலைமை எங்களுக்கு என்று வழிமுறைகளை கொடுப்பார்கள், அதன்படி நாங்கள் நடப்போம். அடுத்த தலைவருக்கான ரேஸில் தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன், கருப்பு முருகானந்தம், வானதி சீனிவாசன் ஆகியோரிடையே போட்டி நிலவுவதாக கூறப்படும் நிலையில் தான் போட்டியில் இல்லை என அண்ணாமலை கூறியிருப்பதன் மூலம் பதவி விலகுவதை கட்சி மேலிடத்திற்கு தெரிவித்து விட்டாரோ என்ற கேள்வி எழுந்துள்ளது.